நீலப்புரட்சிக்கு வித்திடும் பொருட்டு மத்திய அரசு பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா எனப்படும் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம் மூலம் மீனவர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வருமானத்தை பெருக்குவதற்கு கடற்பாசி வளர்ப்பு, அலங்கார மீன் வளர்ப்பு, கடலில் மிதவை கூண்டுகளில் மீன் வளர்ப்பு என மீனவர்களுக்கு அதிக வருவாய் தரக்கூடிய தொழில்களை மத்திய அரசு ஊக்குவித்து வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் பாக்ஜலசந்தி கடற்கரை பகுதியில் கடற்பாசி வளர்க்கும் மீனவர்களுக்கு மானியத்துடன் அதற்கான மூலப்பொருள்களை வழங்கி இத்தொழிலில் ஈடுபட ஊக்குவித்து வருகின்றது. மாவட்டத்தில் கப்பா பைக்கஸ் அல்வரேசி, கிரேசிலேரியா எடுலிஸ் என்ற வகை பாசிகள் இந்த பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. மூங்கில் மிதவைகளில் 40 நாட்களில் உற்பத்தி செய்யப்படும் கடற்பாசி சாக்லேட்டுகள், ஐஸ்கிரீம்கள், குளிர்பானம், அழகு சாதன பொருட்கள் ஆகியவற்றிற்கு சிறந்த மூலப்பொருளாக பயன்படுகின்றது. இவற்றை விவசாயத்தில் உரமாக பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரிக்க பல்வேறு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. பாசி வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள ராமேஸ்வரம் மாங்காடு பகுதியைச் சேர்ந்த பஞ்சம்மாள் என்ற மீனவ பெண் கூறும் பொழுது, இப்போ 20 வருஷமா 2004 இருந்து ஆரம்பிச்சு பாசி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 20 வருஷமா இந்த தொழிலை பண்றோம். இந்த தொழிலில் லாபம் வர்றதுனால நாங்கள் என்ன செய்கிறோம், எல்லாருமா சேர்ந்து நாங்கள் இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொண்டியில் இப்போ கடல் பாசி பூங்கா அமைச்சிருக்காங்க. அது கூடிய விரைவில் அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். 6000 கோடி மீன் வளர்க்குறது, பாசி வளர்க்குறது, இந்த மாதிரி தொழில்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த தொண்டியில் கடல் பாசி பூங்கா அமைச்சு கொடுத்ததுக்கு எங்களுக்கு மத்திய அரசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் மக்கள் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாமன் பகுதியைச் சேர்ந்த சுகந்தி என்ற மற்றொரு மீனவ பெண் கூறும் பொழுது, கடல் பாசிக்கு ரேட் இல்லாமல் இருந்தது. நாங்கள் மீனவர்களாக சேர்ந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அதுக்காக இப்போ எங்களுக்கு கடல் பூங்கா ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் பாசிக்கு விலை பாசிக்கு ரேட்டு கூட இருக்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறோம். அப்புறம் பெண்களாக சேர்ந்து நாங்கள் கைவினை பொருட்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறையா குழுக்களாக சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்லேருந்து நிறையா எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க. இப்போ மீனவர்களுக்காக 6000 கோடி கிட்ட ஒதுக்கியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. சென்ற ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே 127 கோடியே 71 லட்சம் மதிப்பீட்டில் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா அமைப்பதற்கான பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. இந்த கடற்பாசி பூங்கா செயல்பாட்டிற்கு வரும்பொழுது கடலோர மாவட்டங்களில் பாசி வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள மீனவர்களின் வாழ்வாதாரம் மேலும் உயர்வடைய வழிவகுக்கும் என்றால் மிகையல்ல. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நபார்டு வங்கியின் மூலம் 2024-25 ஆண்டிற்கான வளம் சார்ந்த கடன் திட்ட கையேடு வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ப. விஷ்ணுச்சந்திரன் தலைமையேற்று நபார்டு வங்கியின் மூலம் 2024-25 ஆண்டிற்கான வளம் சார்ந்த கடன் திட்டத்திற்கான ரூபாய் 9853 கோடியே 79 லட்சம் மதிப்பீட்டில் வங்கி கடன் அனுமதிக்கான கையேட்டை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் நபார்டு வங்கி மேலாளர் அருண்குமார், மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் கார்த்திகேயன் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம், ராமேஸ்வரம், கீழக்கரை, ஆர்.எஸ். மங்கலம், திருவாளனை, பரமக்குடி, கமுதி, கடலாடி மற்றும் முதுகுளத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் சமையல் எரிவாயு விநியோகம் தொடர்பாக பொதுமக்கள் தங்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை நேரில் தெரிவிப்பதற்காக எண்ணெய் நிறுவனம் மற்றும் எரிவாயு முகவர்களுடன் மாதாந்திர குறைதீர்க்கும் கூட்டம் நாளை பிற்பகல் 5 மணிக்கு ராமநாதபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. மேற்கண்ட கூட்டத்தில் எரிவாயு பயன்படுத்துபவர்கள், தன்னார்வ நுகர்வோர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணுச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் மழையளவு மற்றும் காலநிலையினை துல்லியமாக அறியும் பொருட்டு அனைத்து மாவட்டங்களிலும் புதியதாக தானியங்கி மலைமானிகள் மற்றும் தானியங்கி வானிலை நிலையங்கள் அமைக்க தமிழக அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையால் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 43 கிராமங்களில் தானியங்கி மலைமானிகளும் மற்றும் வட்டாரத்திற்கு 1 வீதம் 5 வட்டாரங்களில் தானியங்கி வானிலை மையங்களும் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு முதல் கட்டமாக ராமநாதபுரம் மாவட்டம் தேர்போகி வருவாய் கிராமத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு அருகில் தானியங்கி மலைமானி அமைக்கும் பணி கடந்த 19ஆம் தேதி அன்று தொடங்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதிலும் 43 புதிய தானியங்கி மலைமானிகள் மற்றும் 5 தானியங்கி வானிலை மையங்கள் விரைவில் நிறுவப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணுச்சந்திரன் தெரிவித்துள்ளார்.